நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். எங்கேயுமே இது மாதிரி ஒரு திருக்கோயில் அமைஞ்சிருந்தாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நேரில் வந்து பார்த்து நானே அவ்வளோ வியப்படைஞ்சிட்டேன். இந்த கோவில் பற்றி நீங்க எல்லாருமே நேரடியா வீட்டில் இருந்த மாதிரி நீங்க கண்டுகளிக்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன என்பதை நம்மளுடைய கோவிலுக்கு முக்கியமான நிர்வாகஸ்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உங்களோட பெயர் சார்? நம்ம கோவில் எங்க சார் அமைஞ்சிருக்கு? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் வட்டம் கோயில் வந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் வட்டம் கர்நாடகம் கிராமம். இந்த ஆலயத்துக்கு பேர் கர்நாடகம் கந்தகிரி நாக சுப்பிரமணியர். இது வந்து ஒரு 90 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கோயில். இது 90 வருஷம் பழமை வாய்ந்தாலும் எங்களுக்கே லேட்டாக தான் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. என்னென்னா, நாங்கள் வந்து செல்வ முருகனாக தான் நாங்கள் வேண்டி ஒரு உதாரணம் பண்ணி வழிபாட்டிலும் இருந்தோம். ஆனால் நாளடைவில் இந்த இடத்த வந்து டெவலப் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஊரில் வந்து செல்வ முருகன் அந்த ஊருக்கு முன்னாடியே ரோடு ஒன்றே இருக்குது. அங்கே வந்து செல்வ முருகன் தான் வழிபாட்டு அங்கே நாங்கள் அதை நினச்சி தான் இங்கேயும் வழிபாட்டுருந்தோம். ஆனால் அங்கே போக போக நினச்சி அதுக்கு அந்த செல்வ முருகன் அங்கே தான் முடிஞ்சது. அங்கே வந்து டெவலப் ஆகும். பிறகு வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு நாங்கள் விசாரிக்கும் போது இங்கே இருக்கிறது நாக சுப்பிரமணியர் தான் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாக சுப்பிரமணியரை ஒரு அறிமுகம் நாங்கள் பற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்தினுடைய மாற்றங்கள் ஏராளம் பாருங்க மக்களே. அவங்க நினைச்சது எப்படி பாத்தீங்கன்னா, கல்யாணம் இவங்க என்ன வழிபட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செல்வ முருகர் அப்படின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்க. ஆனால் முருகர் பெருமானுக்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச இடத்துல அவர் தயவு தாட்சணியே பார்க்க மாட்டார். அவ்வளோ சாட்சாங்கமாக வந்து உட்காரக்கூடிய ஒரு கடவுள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருடைய கவலையும் தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னு பார்த்து நம்ம முருகப்பெருமான் மட்டும்தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பாருங்க, அவரே விரும்பி வந்த இடம் தான் இந்த இடம். அதுவும் பாருங்க, எல்லா ஊர்லேயும் முருகப்பெருமான் அழகாக காட்சி கொடுப்பாரு. ஆனால் இங்கே மட்டும்தாங்க யாக சொர்க்கமா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு அருமையான காட்சி நம்ம வேற எந்த திருத்தலத்திலும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இங்க தாங்க இருக்கு. அது எங்க அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, நம்ம மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் மலையனூர் வட்டத்துல கண்டலம் என்ற அப்படி ஒரு இடத்துலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லா பக்தர்களையும் பாருங்க, கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்துட்டே இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டின விஷயம் அவ்வளவு அழகாக நிறைவேறுது. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமான் கிட்ட இருக்க ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பி வர பக்தர்களை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கடவுள் தான் நம்முடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய இங்கே நிறைய அற்புதங்களை நிறைவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருடைய குறைகளும் அவர் தீர்த்துட்டே இருக்காரு. அவரை நம்பி வர ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்காங்க. அழகா சொன்னார் நம்ம சுவாமி சொன்னாரு. அவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து விரும்பின கடவுள் வேறு, ஆனால் அவராக தேர்ந்துக்கிட்ட இடம் தான் இந்த இடம், அவராக உருவாகிற இடம் தான். அப்புறம் என்ன பிரசங்கம் பார்த்தீங்களா சார்? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாளடைவில் பிரசங்கம் அப்படின்றத பார்த்துருக்காங்க. பிரசங்கம் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது, முருகர் விரும்பின விஷயம் வேற. அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக சொரூபமாக வரணுன்றதுக்காக பார்த்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகாக முருகருக்கு உரிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை சார்ந்த இடத்துல தான் முருகப்பெருமான் இருப்பார். ஏன்னா அவர் குறிஞ்சி நிலக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் அழகாக மலை பகுதியில் ரொம்ப அழகாக வந்து அமர்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு பிடிச்ச இடத்துல நல்ல காற்றோட்டமான இடத்துல இவங்க கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்காக என்னெல்லாம் பண்ணீங்க சார்? இப்போ கோவில் வந்து நீங்கள் கட்டணம் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்காக நிறைய தடங்கள் வந்துருக்குல்ல? ஏகப்பட்ட தடங்கள் வந்துருக்கு. இது வந்து புகையெல்லாம் வடிவமைக்கு இதை மாற்றவும் முற்பட்டோம், அதுவும் முடியல. உள்ள கைஸ் போகலான்னு இருக்கணும், அதுவும் முடியல. இந்த வேலைக்காக ஒரு வார காலம் வேலையை உள்ள வந்து சொருபமாக காட்சி கொடுத்தாரு. சொருபமாக காட்சி கொடுத்து அந்த வேலையை தடைப்படுத்திட்டார். பிறகு அது ஒரு வாரம் கழிச்சு அது மறுபடியும் அது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆக அந்த வேலை அது கூடாது, விரும்பலை அப்படின்றதுக்காக அதை தடைப்படுத்தோம். அதே போல் மண்டபம் மேலே கோபுரமும் நாங்கள் எழுப்பலை. இது வந்து
ஆமாம் குகை வடிவம் தான் இது கிடக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில இடத்துல விசாரிக்கும் போது இந்த இடத்துல சித்தர்கள் வாசம் இருக்கிற இடம் இது அப்படின்னு சொன்னாங்க. பாம்பாட்டி சித்தர், நாகச்சித்தர் இந்த வாசம் செய்கிற இடம். பாருங்க மக்களே, நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சித்தர் பெருமக்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய கண்ணலம் கிராமத்தில் முருகப்பெருமான் பாருங்க, அந்த இடத்துல பாம்பாட்டி சித்தரும் நாகசித்தரும் வந்து இங்க வாழ்ந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்களுடைய வாசம் இருக்கு அப்படின்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா சித்தருடைய அருளும் நீங்க பெறலாம். அதே சமயம் அதெல்லாம் தாண்டி சாட்சாத் நம்முடைய முருகப்பெருமானுடைய அருளை ரொம்ப அழகா பெறலாம். முதலே சொன்ன மாதிரி சார் சொன்னாரு, அவரை விரும்பின இடத்தை அவரே எடுத்துப்பாரு. அது உண்மையான விஷயம். அவர் பாருங்க, இந்த கோயில் எவ்வளவுதான் நாங்க டெவலப் பண்ணாலும் என்னுடைய கருவறை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அழகா வடிவமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அழகா நீங்க கட்டியிருக்கீங்க. இந்த கோயில் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 65 நாள். என்னங்க சொல்றீங்க? பாருங்க மக்களே, உங்களுக்கே ஷாக் ஆகுதா இல்லையா? சாதாரணமா ஒரு ரூம் போடுறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 6 மாத காலம் ஆகும். ஆனா பாருங்க, நம்மளுடைய முருகப்பெருமான் ஆசைப்பட்டதால 65 நாள்ல ஒரு கோயில் கட்டி முடிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நிஜமாவே என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அதே போல இந்த ஆலயத்தை நாங்கள் சிலையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணோம். சிலைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்து அந்த சிலையை அப்போலாம் ஆலயம் கட்டணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் ஆலயம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தை கட்டணும். அதை எழுப்புறதுக்கு பல சில வேலையாட்கள்லாம் தேடணும். கிடைக்கல, எங்களுக்கு வரன்னு சொல்லிட்டு வச்சோம். அதுக்கடுத்து கடகால் ஃபஸ்ட்டு கடப்பாறையை போட்டு கடகால் போனவர் ராமலிங்கன்றவர். இதனுடைய வேலை பார்க்க கொத்தனாராக வேலை செஞ்சவர் வேணுகோபால். மேலே அந்த சக்கரத்தை வரைஞ்சவர் அவரும் ஒரு கோபால் தான் அவர். அடுத்து மேலே தளம் ஓட்ட சென்ட்ரிங் வேலை செஞ்சவர் பார்த்தீங்கன்னா திருமால். மேல் கோபுரம் அமைஞ்சது, மேலே கோபுரம் அமைஞ்சது அவர் ஒரு சரவணன். அவர் பேர் சரவணன். அதுக்கு இன்னும் 4 பேர் 4 சபதிகளை வர வச்சோம். அந்த 4 சபதம் இன்றைக்கி வரோம் நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு வேலை தடங்களாகவே இருந்தது. கடைசி ஒரே ஒரு நாளில் நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்து உடனே ஒரே ஒரு வாரத்தில் அந்த மேலே ஒரே வாரத்தில் அவங்க அந்த கண்ணமரம் சேர்ந்தவர் தான். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, முருகப்பெருமான் வந்து மனசு வச்சுட்டாருன்னா என்னதான் தடங்கள் இருந்தாலும் சரி, நமக்கே வர முடியாத சூழல் இருந்தாலும் சரி, அவர் நம்மளை பார்க்கணும், நமக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா ஒரு நொடி பொழுதுல எல்லாரையும் வர வச்சுருவாருன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேண்டது சீக்கிரமா நிறைவேறுது, முருகப்பெருமானை நாங்கள் நல்லா உணர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இங்கே முருகப்பெருமான் கிட்ட வந்து வேண்டுறவங்க எல்லாரும் இதை அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கடவுள் வந்து எப்படி சொல்றது, கடவுள் வந்து நம்ம எல்லாரும் நம்பினாதான் கடவுள், நம்பாதவங்களுக்கு அது கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள், கண்ணல மக்கள் மட்டும் இல்லைங்க, வெளியூரை சேர்ந்த மக்கள் எல்லாம் வராங்க. நம்ம முருகப்பெருமான் அவ்வளவு அழகா தெய்வீகமா வழிபடுறாங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய நினைக்கிற வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு. இங்க ரொம்ப அழகா இளைஞர்கள் ஆகட்டும், ஊர் மக்கள் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பங்குனி உத்திர திருவிழான்றது இவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்களே, இது எத்தனை வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 53 வருஷமா பாருங்க. 53 வருஷமாக தொடர்ந்து இந்த திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆல்ரெடி முதல்ல நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு அழகா மக்கள் எல்லாம் தன்னுடைய வேண்டுதலுக்காக பால் குடம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ அடுத்தது தேருங்களா? அடுத்தது மிளகாபிஷேகம் நடக்கும். அதுக்கடுத்து தேர் போடுவாங்க, வேல் போடுவாங்க. இது எல்லாம் முடிஞ்சது. அதுக்கடுத்து சடல் சுற்றுவாங்க. அப்புறம் தீமிதி இருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா இந்த எல்லா திருவிழாவையும் குறைஞ்சது எத்தனை நாள் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க. எங்களுடைய பக்தர்கள் அத்தனை பேருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக சுமார் காலையில் ஒரு 7 மணி இருக்குங்க சார். 7 மணிலேருந்து இரவு 10 மணி ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு 10 மணி வரையும் தொடர்ந்து திருவிழாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன பொருள் அபிஷேகம் பண்ணலாம், அவருக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிப்போம். ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய நம்ம நாக
ஸ்வரூபர் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பொருளை தயவு செய்து நீங்கள் கொடுங்க. அதுவும் என்ன தெரியுமா அவர் கேட்குறாரு? பாலை தாங்க கேட்குறாரு. நீங்களால் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் அபிஷேகம் கொடுங்க. ஏன்னா பால் அபிஷேகத்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும். முருகப்பெருமான் எவ்வளவு அழகாக அன்போ உள்ளத்தோடு எனக்கு அந்த பால் அபிஷேகமே போதும், உங்கள் குறைகள் எல்லாம் பால் மாறி வெண்மை மாறி எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் நான் கேள்விப்பட்ட விஷயம், நான் கேள்விப்பட்டேன் இங்க இருக்கிற கோயிலுக்கு பால் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். வேற எதுவும் தேவையில்லைங்க. உண்மையான அனுபவம் பால் கொடுத்தாவே அவர் மனம் இறங்கி வந்துடுவார். இதில் நாங்கள் இந்த ஆலயத்தை சேர்ந்தவங்க சொல்கிறத விட இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு வருஷ காலமாக வந்து பாருங்க மக்களே, இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நேரடியாகவே ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நாங்களாம் வந்து நிர்வாகிகள், இந்த கோயிலை கட்டினவங்க, இந்த கோயிலுக்காக நாங்கள் 24 மணி நேரம் இங்கே தான் இருக்கோம். அதை தாண்டி எங்களுக்கு அவர் முருகப்பெருமான் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் பொதுமக்கள் கிட்ட இருந்து நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு போகலாம் தான் நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வணக்கம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டத்துலேருந்து ஒரு அக்கா கூப்பிட்டுருக்கோம். அழகாக ரொம்ப அழகாக ப்ளூ கலர் சேலை கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் முருகருக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு நினைக்கிறேன். பச்சை சேர்ந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த அக்காவுடைய அனுபவம் என்ன அப்படின்றத நம்ம நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்க்கா, எங்கேருந்து வரீங்கக்கா? நான் மேல்மலையினர்லேருந்து வர்றாங்க. உங்கள் பேருக்கா? என் பேர் மீனாட்சி. நாங்கள் ஒரு 6 மாதமாக வந்து வர்றாங்க. வாரம் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வரோம். நாங்கள் வந்து தீபம் போடுவோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரோட்டில் அங்கேருந்து வரும்போதே எனக்கு அங்கேருந்து ஒரு பக்கம் கொடுத்துருவார், எங்களை கூப்பிடுவார். அதை கேட்ட உடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். எங்களுக்கு அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா அவர் ஒரு முறை நாங்கள் வரும்போது அந்த குரல் கிடைக்கலன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்து உட்காந்து நாங்கள் சஷ்டி படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த டைம் வந்துடும். அப்போ நம்மளை வரவேற்றுட்டார் அவர். அப்போ நம்ம வந்து அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு, எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதுலேருந்து நாங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே வந்து போனோம்னாவே திருப்பி எழுந்து சீக்கிரம் போகிறதுக்கு எங்களுக்கு மனசே வராது. ஆனால் இங்கே வந்து போன பிறகு நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். அந்த இது உணர்ந்துருக்கோம். நாங்கள் அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு இது காலை வச்சோடனே எங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நாங்கள் நிறைய உணர்ந்துருக்கோம். எங்கள் ஊர்லேயும் போய் சொல்லியிருக்காங்க. சொல்கிறாரு பாருங்க. இப்போ நீங்களே நேரடியாக பார்த்துருப்பீங்க. உள்ளேருந்து ஒரு சத்தம் வந்திருக்கும். முருகப்பெருமான் வந்து அழகாக உத்தரவு பெருமாள் அழகா என்ன பேச விடாம பண்றாருங்க. நீ டெய்லியும் பேசுற, இங்கே வந்து ஏன் பேசுற அப்படின்றதுக்காக என்ன சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த அக்கா பார்த்தீங்கன்னா மலையனூர்ல இருந்து வராங்க. அதுவும் பாருங்க, மலையனூர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன தோணும்? மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் தான் தோணும். ஆனா அங்கெல்லாம் தாண்டி பாருங்க, நம்மளுடைய மலையனூர் பக்கத்துல கண்ணலம் அப்படின்ற கிராமத்துல எழுந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நாகமுருகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வரும்பொழுதே அவர் குரல் கொடுத்து கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிடலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா முருகப்பெருமான் நாங்கள் வந்து சந்தோஷமா நினைக்கணும், எங்க முருகப்பெருமான் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்க கண்ணெல்லாம் கலந்துச்சு. நாங்கள் நல்லாவே உணர்ந்தேன். ஒரு மனிதனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு மனசளவில் அவரை ஏற்றுண்டு நம்ம வழிபடுறோமோ அதுதாங்க. அவங்க ரொம்ப அழகா முருகப்பெருமானை மனசளவு நினைச்சிட்டு அவருடைய குறைகள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருக்காங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? பாருங்க, இதை விட நேரடியா ஒரு சான்று நமக்கு நிஜமாவே கிடைக்காதுங்க. ரொம்ப நன்றிக்கா. தினமும் நீங்க முருகப்பெருமானை வழிபடுங்க. நீங்க பேசும்போது அவர் உத்தரவு வர கொடுத்துட்டாரு. அதனால அவர் கூடவே இருக்காரு. நீங்க கவலையே பட வேணாம். ரொம்ப நன்றிக்கா. வணக்கம் மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நேரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களால வரலங்க, நானா போய் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி பார்த்தா ஏன்னா அவங்க ஏன் ஐட்லியே இருக்காங்க, ஸோ அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வணக்கம்க்கா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த ஊரு தான். இப்போ கல்யாணம் பண்ணி சென்னையில் நம்ம பெண்கள் எல்லாருக்குமே 2 ஊர் தான். பிறந்தது ஒரு ஊர், வாக்கப்பட்டது ஒரு ஊர். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பிறந்த ஊரையும் மறந்துடுவோம், வாக்கப்பட்ட ஊரையும் மறந்துடுவோம். நம்ம ஒரு பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருப்போம். இப்போ நீங்க முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஒரு அற்புதங்களை செஞ்சிருக்காரு? இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி உடம்பு சரியில்லை. முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டோம். அம்மாவுக்கு உடம்பு எந்த உடம்பும் நல்லா சரியானதுக்கப்புறம் வேலு குத்திக்கலாம் வேண்டிக்கணும். அம்மாவுக்கு நல்லா உடம்பு சரியாயிடுச்சு. அதனால் அழகு குத்திக்கிட்டாங்க நல்லா தங்கச்சி. நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் பையனுக்கு இப்போது +2 எக்ஸாம் எழுதுனா நல்ல மார்க் எடுத்தால் முருகருக்கு மாலை போனன்னு வேண்டிக்கிட்டேன். நல்ல மார்க் எடுத்தான். இப்போது வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக நான் வந்திருக்கீங்க.
பாருங்க மக்களே, அவங்களுடைய தாயோடைய உடல்நிலை குறைவுக்காக அவங்க வேண்டிட்டாங்களாம். அவ்வளவு அழகா அவங்க தாய் குறித்தும் நலமா இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளையோடைய படிப்பிற்காக அவங்க வேண்டியிருக்காங்க. அந்த பிள்ளையோடைய படிப்பு நல்லபடியா முடிஞ்சது அப்படின்றதால இப்ப அந்த வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. பிறந்த ஊர் இதுவா இருந்தாலும் வாக்கப்பட்ட ஊர்ல இருந்து இங்க வந்து முருகப்பெருமானை சேவிக்கிறாங்க. ரொம்ப அருமை. இது தாண்டி என்னக்கா பண்ணிருக்காரு? டெய்லி அவரை கும்பிட்ற நாள் கிடையாது. வேலைக்கு போனாலும் அவரை கும்பிட்டு தான் வேலையை தொடங்குறது. அப்படின்னா முருகர்னா நமக்கு எல்லாமே அவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவர் தான் முதல் கலவர் மாதிரி பொறுத்த வரைக்கும் அவங்க அழகா சொல்லியிருக்காங்க, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் முருகருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நாள் தொடங்குறதுலேருந்து தூங்க போற வரையும் நான் முருகப்பெருமானை நினைக்காத நொடிகளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அவரோட அற்புதத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை பாருங்க, அவருடைய அற்புதத்துக்கு முன்னாடி நம்மலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. சூப்பர்க்கா. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு சார், நான் சொல்றதை விட இங்க இருக்கிற மக்களை கூப்பிட்டு நீங்க கேளுங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்புதம் வந்து நிறைய இருக்கு, அதை சொல்ல முடியாது. நம்ம அப்படியே நமக்கு இதை பிடிச்சது நம்ம சொல்றோம். அவரோட அற்புதம் நிறைய இருக்கு. ரொம்ப அழகா சொன்னாங்க. வணக்கம் மக்களை. இப்ப பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல மேல்மலையனூர் வட்டம் கண்ணலம் கிராமத்துல நம்ம இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பிரச்சனை இல்லாத மக்களே கிடையாதுங்க. பிரச்சனை ஒண்ணு இருந்தாதான் தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எல்லா குறைகளையும் அவர் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லைங்க, இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களை நம்ம நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப நான் ஏன் இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நிம்மதின்றது ஒண்ணு கிடையாது. அந்த நிம்மதியை தேடி நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிஜமா ஆலயத்துக்கு தாங்க போவோம். அப்படிப்பட்ட ஆலயத்துல நம்ம வேண்டதெல்லாம் நடக்குதா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்யறாரா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கிற மக்கள் வந்து நேர்காணலா நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கலாம். நம்ம நம்பினவங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் என்ன தெரியுமாங்க, நம்ம யாரெல்லாம் நம்பணுமோ அவங்க நம்மளை கைவிட்டுருவாங்க. அது உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளை நம்பணும் அப்படின்னாங்களே நம்மளை கைவிட்டுருவாங்க. ஏதாவது ஒரு நொடியில கைவிட்டுருவாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நம்ம யாரை நம்பணும்னா நம்மளுடைய முருகரை நம்பணுங்க. நீங்க அவரை நம்பினா மட்டும்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர் நம்முடைய கைகளை இருக்க பிடிச்சிப்பாரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஆலயத்துல நம்ம எல்லாருக்கும், அந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கண்ணலம் கிராமத்துல தாங்க இருக்கு. நாங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்தோம். அவருடைய அற்புதங்கள் என்ன அப்படின்றத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் தாண்டி உங்க எல்லாருக்கும் ஏதாவது கஷ்டம் இருக்கா, உங்களுடைய மனக்குறைகள் தீரணுமா, நீங்க வந்து ஒரு முறையாவது முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ண அந்த நொடியே அந்த உணர்வுகளை நீங்களும் உணர்வீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நேரம் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா முருக பொலிவோட வந்திருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுடைய முருகப்பெருமான் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய நேரடியாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க சொல்ல போறாங்க. அவங்க வாயிலிருந்து நான் வாங்க போறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம்க்கா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேல்மலையனூர். என் பேர் வந்து உமா மகேஸ்வரி. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக வந்துட்டுருக்கேன் மலையனூர், அது கண்ணலம் கிராமத்துக்கு. இங்கே வந்ததுனால எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நிறைய தைரியம் வந்துருக்கு. நம்ம என்ன வேண்டுமோ நமக்கு கொடுக்கறதுக்கு பிரச்சனை, நமக்கு என்ன தேவையோ அது முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துருவார். அது கண்டிப்பாக கொடுத்துருவார். அது நம்ம வேண்டும் போது உடனே கிடைக்கலன்னு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவேன் அப்படின்ற மாதிரி நம்மளை உணர்த்துறார். முதல்ல வரும்போது எனக்கு அதை வேணும், இதை வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் நான். இப்போ நீ என்ன கொடுக்குறியோ கொடுங்க, எனக்கு எப்போ என்ன தருணமோ தோணுதோ அப்போ கொடுங்கன்ற மாதிரி மனநிலைமைக்கு என்ன மாற்றிட்டேன், என்னை மனநிலைமை கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த போற்றிகள் எல்லாம் யார் பக்தர் வந்தாலும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி வந்து அது நிறைவேறி இருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டது இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. இதுவே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? நமக்கு அருணகிரிநாதர் வந்து நிறைய அற்புதங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதுவும் சாட்சாத் நம்ம முருகப்பெருமானை பத்தி நிறைய அவர் பேசியிருக்கிறாரு. அவருடைய பின்பற்ற வேணும், அவருடைய போற்றிகளை போடணும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்டதை முருகப்பெருமானுடைய செய்திக்கு போயிட்டு அவர் மூலியமா நிறைவேற்றிருக்காரு. ரொம்ப அருமை. அப்படியெல்லாம் படிச்சிட்டீங்களா? போட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு கருத்து தெரிஞ்சு நான் ஒரு 7th 8th படிக்கும் போதுலேருந்து டெய்லி வந்து கந்தசஷ்டி படிப்பேன். குறைஞ்சது ஒரு 20-25 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது ஒரு 2-3 வருஷமாக கந்தசஷ்டி படிக்கிறதையும் விட்டுட்டேன்.
என்னைக்கு இந்த கோயில்ல காலடி எடுத்து வச்சுனோ திருப்பி படிக்க அதாவது ஆரம்பிச்சேன். ஏன் விட்டீங்க? இப்போ வந்து இந்த கோயிலுக்கு நான் வரேன்னு சொன்னாவே இந்த அக்கா கந்தசஷ்டி படிப்பாங்க, சத்தமா கந்தசஷ்டி படிப்பாங்க அப்படின்றது எல்லார் மனசுலயும் பதிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து எங்களை முருகப்பெருமான் எங்களை மாத்திட்டாரு. வாரம் செவ்வாய்க்கிழமை தவறுதில்லை, என்னோட வாய்ஸ் கேட்காம இருக்காது. அந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு தான் போவாங்க. அவங்க வேணா மன நிறைவு இல்லைன்னா அவங்க முடிச்சுட்டு போவாங்க. அவங்க மறந்துருக்கலாம். ஒரு வருஷ காலமாக அங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் வந்துங்கிற ஆளுங்க அவங்க முருகர் வந்து எங்களை வந்து சொல்ல வைக்கிறாரு எங்க வாயில். நான் அது சந்தோஷப்படுறேன். நான் வீட்டில் சொல்றது என்னோட வாய்ஸ் வந்து இங்க 10 பேர் காதுல விழுது இல்லையா, அது எனக்கு சந்தோஷம். எனக்கு சந்தோஷன்றது வந்து இந்த மாதிரி நிறைவேற்றிருக்காரு அப்படின்றது நான் முருகப்பெருமான் உங்களுடைய திருவாயால அந்த நாமங்களை அவர் மற்ற மக்களுக்கு கேட்க வைக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. முருகப்பெருமானுடைய அருள் மனசார இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். நம்ம எல்லாருமே வந்து நம்ம இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்கோம். எதுக்காக ஓடுறோன்னு தெரியல. ஆனா நிச்சயமா சொல்ற பணத்துக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நேரத்துல ஒரு மன நிம்மதி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இவங்கள மாதிரி நம்ம எல்லாரும் தயவு செய்து கோயிலுக்கு வரலாம். கோயிலுக்கு வந்து என்னுடைய நாமத்தை சொல்லலாம். நாமங்களை சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப புனிதமாக மாறும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வந்து இப்போ 50 வயசு ஆகுது. சரி, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நுகர்ற சக்தி கிடையாது. இங்கே வந்து பக்கத்துலேயே தீஞ்சு போகுது, பக்கத்துலேயே கமன்னு ஒரு வாசனை இருக்குனால எனக்கு நுகர முடியாது. இப்போ இங்கே வந்திருக்கிற 6 வருஷத்துல இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் இது நெய் வாசனை, இது பூ வாசனை அப்படின்றது வந்து அந்த சக்தி எனக்கு கொடுத்துருக்கேன். நான் தெளிவாக அப்படியே ரொம்ப இதுவாக சொல்லிக்கிறேன். அந்த சக்தி எனக்கு மருத்துவர்களால குணமாக்க முடியாத ஒரு பிரச்சனை. ஆனா இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நுகர்வு வந்து எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. அது பிறப்பிலிருந்தும் இருக்கலாம், திடீர்னு அது மாறலாம். அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்களாலே தீர்க்க முடியாத ஒரு இதுவை பிரச்சனையை அழகா நம்ம முருகப்பெருமான் என்னுடைய ஆலயத்துக்கு வந்து அழகா கந்தசஷ்டி கவசம் நீங்க 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய குறை என்ன என்பதை அழகா கண்டறிஞ்சு அதுக்கு தான் வந்து முருகர்கிட்ட வந்து நான் கேட்க வேண்டாம், எனக்கு தர வேண்டியது நீங்களே கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். சரி, வேண்டுதல் வந்து எதுவுமே அதை கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை அவரே கொடுப்பார். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார். அதை விட்டு காசு வேணும், பணம் வேணும், நிம்மதி எங்கேயும் கிடையாது. அவங்களுடைய மனசை தான் இது முக்கியமாக வந்து முழு மனசாக அவங்களுக்கு அந்த பிரச்சனையை முன் வச்சுட்டு போனாவே 5 நிமிஷம் உட்காந்து நிம்மதியாக சமைக்க முட்டாவே எல்லாமே கரைஞ்சி போகணும். காற்றுல கரைஞ்சி போயிடும். வேண்டுதல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு நபர். வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேர் ஐயா? சிவகுமார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? இதே ஊர் தான். எங்கள் தாத்தா அப்பா எல்லாமே இந்த ஊர் தான். இவர் வந்து நம்ம சொந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. நம்ம கண்ணலம் கிராமத்துல தான் இவர் வசிச்சுட்டு இருக்காரு. இவருடைய பாட்டை முப்பாட்டம் எல்லாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் எல்லாருக்கும் இப்போ நம்ம வந்து பொதுமக்களுடைய என்ன அப்படின்றத நம்ம கேட்கிறோம். பொதுமக்களுடைய நம்ம வேண்டுதல் அப்படின்றது எல்லாமே எப்படி இதை வச்சு நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இவருடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றத நம்ம இவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நன்றிங்க ஐயா. இப்போ முருகப்பெருமான் நீங்கள் இருக்கிறதுல காலத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க, குழந்தைலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காரு? நிறைய செஞ்சுருக்காரு. இது வந்து தாத்தா காலத்தில் வந்து இந்த கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு வேல் மட்டும்தான் வச்சு வழிபாடு பண்ணணும். மேலே மலை மேலே ஏறலாம். அங்கேயும் ஒரு வேல் வழிபாடு இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தடைப்பட்டு தான் இங்கே வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அங்கே வந்து செல்வமுருகெலாம் நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஒரு தடை வந்ததுனால இங்கே வந்து புதுப்பிச்சு இங்கே வந்து சிலை வழிபடுறோம். இந்த தடையும் வந்து பார்த்திங்கன்னா 2021 இந்த தடை உருவாச்சு. தடையானது வந்து 2018 மார்ச் மாதம் 18ஆம் தேதி பங்கு உத்தரம். அந்த உத்தரம் அங்கே நின்றுது, இங்கே ஆரம்பிச்சு. அது எப்படி நின்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி இவர் ஐயா வந்து நாகஸ்வரூபமாக வந்து என்னை ஒரு வட்டம் இட்டு படம் எடுத்து
19 பாருங்க மக்களே, நம்ம பேசும்போது முருகப்பெருமான் அருள் கொடுத்துட்டாரு. ஒரு நிமிஷம் நானே ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன அப்படின்றத பார்த்தா முருகப்பெருமான் அவங்களோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் உத்தரவு கொடுத்துருக்காரு. இதுக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, இவரோடவே பயணிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கோம். நிறைய சொல்ல முடியாமல் நிறைய இருக்கும். சொல்லக்கூடாது, சில விஷயம் சொல்ல முடியல, வார்த்தை வரல, சொல்லக்கூடாதுன்னு அதனால நான் சொல்லலை. இவரை வந்து நிறைய அனுபவங்கள். இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க சுவாமி, உங்களுக்கு 2 பேர்ட்ட கேட்குறேன் நான். இப்போ நம்ம கோயிலை தேடி வர பக்தர்களுக்கு என்ன மாதிரி வேண்டுதல் வந்து நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் காதுபட கேட்டிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை, பொண்ணே கிடைக்கல, ஜாதகாதி சரியில்லை, ராகு கேது சரியில்லை, நாகதோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்னா புத்திரபாக்கியம், திருமண தடை, அதாவது இது வந்து பரிகார ஸ்தலம் தான் இது. இது வந்து ராகு கேது இருக்காரு உள்ள, நாகேஸ்வர ரூபமாக நாக வடிவத்தில் இருக்காரு இல்லையா, அதனால் செவ்வாயும் உண்டு. இது முருகப்பெருமானுக்கு செவ்வாய், அதனால் சகல தோஷங்களை நிவர்த்தி, சகல தோஷமும் நிவர்த்தி. அதனால் ஒரு சில கோயிலில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ராகு காலம் யமகண்டெல்லாம் பார்க்க மாட்டோம். ராகு காலத்துக்கு தான் போட்டு வரணும், ராகு காலம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன சொல்ல வரும்னா, எந்த நேரத்தில் பூஜை பண்ணுறோமோ அந்த நேரத்துக்கு உண்டான தேவர்களுக்கு அது போய் சேரும். ஆக இது நவதோஷ பரிகார ஸ்தலம். ஆனால் பொதுவாக என்ன சொல்றாங்க, ஒரு வீட்டுல இருந்து கிளம்பும்போது ராகு காலத்தில் கிளம்பக்கூடாது, இதுல போகக்கூடாது சொல்றாங்க. இந்த கோயில் அது எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ ராகு காலத்தில் பூஜை பண்ணலாம். ராகு உங்களுக்கு ஜாதகத்தில் தடையாக இருக்காரு, கேது தடையாக இருக்காருன்னா அவருக்கு ராகு காலத்தில் தான் பூஜை பண்ணணும். நாகதோஷம் இருக்கா நீங்கள் வந்து பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை நாடாரில் பண்ணலாம். போன வருஷம் ஒரு தம்பி திருமணத்துக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக பொண்ணு பார்த்துருந்தாரு. போன வருஷம் கரகம் எடுத்தேன். அப்படி கரகம் இந்த பௌர்ணமியில் கரகம் எடுக்கிறாரு, அடுத்த பௌர்ணமியில் நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த பௌர்ணமியில் கல்யாணம். இப்போ இந்த போன பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கு. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அதுக்கு டைம் பத்தாது. ஏன்னா நாங்களே அதை சொல்லும்போது அது நாங்க என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ வர பக்தர்கள் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க, நீங்க அந்த வேண்டுதலை வச்சேன், நீங்க நிறைவேறிச்சு, முருகப்பெருமானோட இருக்காரு அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய அனுபவத்துல எத்தனை பக்தர்கள் அது மாதிரி பார்த்துருப்பீங்க? 1000கணக்கா, 2000 3,000 இல்லை கணக்கே இல்லாம நிறைய பேர் பட்டியலிட முடியாது. ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, பட்டியலிட முடியாத அளவிற்கு எங்களுடைய கோவிலுக்கு பக்தர்கள் வராங்க, அவர்களுடைய எல்லா வேண்டுதலையும் அவங்க நிவர்த்தி பண்றாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எந்த ஒரு குறையா இருந்தாலும் சரி, அந்த குறைக்கு நிவர்த்தி ஆகணுமா நீங்க வர வேண்டிய ஒரே ஸ்தலம் நம்ம கண்ணலம் அப்படின்ற கிராமத்தில் எழுந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நாக சுப்பிரமணியர். பாருங்க, எல்லா ஊர்லயும் நல்ல சுப்பிரமணியர் எல்லா பேர்லயும் இருப்பார் முருகப்பெருமான். ஆனா நம்மளுடைய கண்ணலம் கிராமத்துல தான் நாக சொரூபமா காட்சி கொடுக்குறாரு. அதை தயவு செய்து நீங்க யாரும் வந்து ஒரு வாழ்நாள நம்ம இருக்கக்கூடிய அந்த வாழ்நாள ஒரு முறையாவது முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்யணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தரிசனம் செய்யும்பொழுது உங்ககிட்ட இருக்கிற எல்லா நவகிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஏன்னா இது வந்து பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த பரிகார ஸ்தலத்தில் நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுடைய எல்லா கவலைகளும் பஞ்சு மாறி பறந்து போகுங்க. அதனால தயவு செய்து மக்களே, நீங்க யாரும் வந்து கவலைப்படாதீங்க. எனக்கு இந்த கவலை இருக்கு அப்படின்றத வச்சு நீங்க வந்து ரொம்ப மனசளவுல நொந்து போவாதீங்க. ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்துக்கு வந்து பாருங்க, நம்முடைய முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம அழகா வெளியே இருக்கிற மக்களுடைய அனுபவம் நம்ம எல்லாம் கேட்டோம். இப்ப நம்ம மூலஸ்தானத்துக்கு வந்திருக்கோம். நம்ம கருவறை விட்டுட்டு அந்த பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த நாள் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி முருகப்பெருமான் நானும் சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவிலுடைய அர்ச்சகரை நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஐயா, உங்க பேர் ஐயா? உமேஷ் சர்மா. எங்க இருந்து வரீங்க? நான் சொந்த ஊர் வேலூர். நான் இங்க வந்து இந்த ஊர்ல வந்து 35 வருஷமா இருக்கிறேன். 35 வருஷ காலமாக முருகப்பெருமானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, தொண்டுகள் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கு ஏதாவது அருள் புரிஞ்சிருப்பாரு? நல்ல மாதிரி 4 கோடி அருள் கொடுத்துருக்காரு இந்த ஐயா. எந்த குறையும் இல்லை. இந்த உறவு அத்தனை பேரையும் நிவர்த்தி பண்ணுவாரு. எந்த குறையாலும் நிவர்த்தி பண்ணுவாரு. குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு. கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் மாங்கல்ய தாரணை பண்ணுவாரு. நீங்க மனசுல என்ன வேணாலும் வேண்டிங்களா அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவாரு. சரிங்களா? ரொம்ப நன்றி. कार्तिकेयाय विद्महे महासेनाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात्। जराननं तुङ्गमगन्धनीपुरं महामतिं दिव्यमयूरम्
சுப்பிரமணிய சுவாமி நமோ நமः. வெற்றிவேல் முருகருக்கு வீரவேல் முருகருக்கு கண்டாயுதபாணிக்கு செந்தூர் முருகருக்கு ஓம் ஸ்ரீ கதா கந்தகிரிநாத சுப்பிரமணியருக்கு ஓம் ஸ்ரீ கதா கந்தகிரிநாத சுப்பிரமணியருக்கு கதா கந்தகிரிநாத சுப்பிரமணியருக்கு அப்படியே வந்துட்டே இருக்குமா, கையை தூக்கிட்டு வந்துட்டே இருக்குமா. சுப்பிரமணிய சுவாமி நமோ நமः. அப்புறம் அபிஷேகம் போகலாம். டிவி கலாய் படுத்து சொல்லலாம். கம்பல்சரி வருவாங்க நல்லா. வேகமாக போகணுமா? அபிஷேகம் ஆகல, அபிஷேகம் பண்ண பிற்பாடு வரட்டும். சும்மா கவலை வா வா வா. பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம காலையில ஒரு சுமார் 7 மணிலிருந்து நம்ம இருக்கோம். இப்பயும் பாருங்க கொஞ்சம் கூட பக்தர்கள் குறையவில்லை. ரொம்ப அழகா பக்தர்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க. நம்ம முருகனுடைய அருள் எல்லாம் பெற்றுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவருடைய அருள் கொடுக்குறாரு. நம்ம பேசும்போது அதை பார்த்தோம். இப்போ நீங்க லைவாக அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட அருமையான கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணலம் கிராமத்துல தாங்க இருக்கு. மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. தயவு செய்து வாழ்நாள ஒரு முறையாவது நம்முடைய கோயிலும் தரிசனம் பண்ணுங்க. முருகப்பெருமான் அருள் அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அழகான விஷயம் நம்ம எல்லாமே வீட்டில் இருந்தபடியே நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் தாண்டி இங்கே இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல் அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்றதை நம்ம சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் பகவதி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கண்ணலம் கிராமத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பாலசுப்ரமணியர், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா திருத்தலத்திலையும் முருகப்பெருமான் பல்வேறு ரூபங்களை காட்சி கொடுப்பாரு. ஆனா இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் நாக சொரூபமா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா ஊர்லயும் இந்த திருத்தலம் இல்லைங்க. இப்படிப்பட்ட
முருகப்பெருமான் சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணலம் கிராமத்தில் மட்டும்தாங்க நம்ம முருகப்பெருமானை பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயிலை பார்த்தீங்கன்னா வருகின்ற வருஷப்பரப்பு தமிழ் வருடப்பரப்பு அன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை இங்கே நடைபெறுது. அது நீங்க எல்லாரும் அந்த பூஜையில கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகா இவங்க எல்லாருமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பங்குனி உத்திரம், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய காலையில இருந்து இப்ப வரையும் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, காவடி செலுத்திட்டு இருக்காங்க, பக்தர்கள் வந்தவனம் வந்துட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி தமிழ் வருடப்பரப்புக்கு அனைத்து சுமங்கலி பெண்களும் நம்மளுடைய வேல் பரணி வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலுக்கு உங்களுடைய திருக்கரங்களாக சொர்ண அபிஷேகம் அப்படின்றத செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பேர் ஐயா? சரிங்க, இப்போ என்ன அந்த கோயில் அன்னைக்கு தமிழ் வருடப்பரப்புக்கு என்ன விசேஷம் ஐயா? 10 நாளில் வந்து சுவாமிகள் அர்ச்சனை பண்ணுவார், பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். தமிழ் வருடப்பிறப்பு அன்று மட்டும் சுமங்கலி பெண்கள் நடத்துகிற அபிஷேகம் பரணிவேலு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி. அந்த இடத்துல அவங்க கை திருக்கரத்தால் செய்யக்கூடிய பாக்கியம் அதை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஒரு வேல் உண்டு. இது வந்து வருஷம் இது தொடர்ந்து சித்திரை 1க்கு தமிழ் வருடப்பிறப்புக்கு இது தொடர்ந்து நடைபெறுகிறது. மற்றும் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம். முன்பதிவுனா எதுவுமே தேவையில்லை. 3 நாள் வந்து ஒரு ஃபோன் பண்ணியோ ஏதோ ஒரு தகவல் இங்கே வந்து ஆணையத்தாங்க கேட்டாலே சொல்லுவோம். எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இத்தனை பேர் வரான்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு விஷயத்த கலசம் நீரும் எல்லாமே நாங்களே வந்து கலந்துக்கிட்டா போதும். இங்கே வந்து பணம் கொடுறதுக்காக செய்யலை. எல்லா திருத்தலத்திலையும் பார்த்தீங்கன்னா தட்சணை அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணம் கொடுத்தா சுவாமியை கிட்ட பார்க்கலாம், பணம் இல்லையா நீங்க தூரம் பார்க்கலாம் அப்படின்ற நிலைக்கு தான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய நாக சுப்பிரமணிய ஆலயத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தட்சணை வேண்டாம், பணம் வேண்டாம், நீங்க அந்த பூஜையை கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நேரடியாவோ இல்லை தொலைபேசி மூலமாவோ நாங்க இந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போதும், அதுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் அவங்க தயார் செய்துறாங்களாம். உங்களுடைய திரு கைகளாக நீங்களுடைய பரணி வேலுக்கு நீங்க அழகா அபிஷேகம் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண அபிஷேகமா. அந்த அபிஷேகத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் சுவாமி? எத்தனை மணிக்கு இருக்கும்? காலையில 9 மணிக்கு தொடங்கி ஒரு 12 மணி வரைக்கும் இந்த அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கும். அங்க இருக்கிற நீங்க பார்க்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் சரிங்க, இந்த கோயில வந்து வழிபடுறது அவ்வளவு சிறப்பு. அதை விட சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்முடைய பரணி வேல். ஏன்னா முருகருக்கு பெரிய ஆயுதமே வேல் தான். நம்மளுடைய ஆயுத எழுத்த பாருங்க, ஆயுத எழுத்த சேர்த்து பாருங்க, வேல் வரும். நம்மளுடைய தமிழிலும் தமிழ் சார்ந்த மொழியிலும் நம்மளுடைய முருகப்பெருமான் அழகா காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. முருகப்பெருமானுடைய துணை நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா தயவு செய்து முருகனை ஒரு முறையாவது மனசுல நிறைவா நினைச்சா மட்டும் போதாதுங்க. இந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா கூடுமான அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க. ஏன்னா தமிழ் வருடப்பிறப்புக்கு இன்னும் ரொம்ப நாளா இல்லைங்க, நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமையா திங்கட்கிழமை வரப்போகுதுங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த பூஜையில கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.